வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. இதில் பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் சாதனை படைத்த பெண்களின் வேடம் அணிந்து முக்கிய வீதிகள் வழியாக பேண்ட் வாத்தியம் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி மாணவ மாணவியர்களை வரவேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசினார். By the green flag waving by the parental guests, the rally will be marched forward. Let us put our hands together. Women's Day, as we know it, that it is honoring the achievements that women have made so far. Also, we have a little Indira Gandhi here, Mother Teresa here. So all these ladies who have done so much for women empowerment are a source for inspiration for all of us. And for making this rally a grand success. காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட முருகாத்தாள் ஆட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தூய மரிய அன்னை மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட முருகாத்தாள் ஆட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தூய மரிய அன்னை மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாண்புமிகு எம்ஹெச் நாஜிம் எம்எல்ஏ அவர்களும் அமைச்சர் PRN திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு 120 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.
மாசிமக திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் பட்டினச்சேரி கடற்கரையில் 6 சுவாமிகள் ஒன்றாக கூடி தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள பட்டினச்சேரி கடற்கரையில் மாசிமகத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் டெல்டா மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். அதன்படி பட்டினச்சேரி கடற்கரையில் மாலை நடைபெற்றது. இதில் நாகை மாவட்டம் திருமருகல் அருகே உள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலிருந்து சௌரிராஜ பெருமாள் அதிகாலை தங்க பல்லக்கில் எழுந்தருளி திருமருகலில் உள்ள வரதராஜ பெருமாளுடன் பகல் 12 மணியளவில் திருப்பட்டினம் வெள்ளை மண்டபத்திற்கு எழுந்தருளினார். அங்கு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பவளக்கால் விமானத்தில் சௌரிராஜ பெருமாள் பட்டினச்சேரி கடற்கரையில் சமுத்திர தீர்த்தவாரிக்காக எழுந்தருளினார். மேலும் திருப்பட்டினம் வீழி வரதராஜ பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ரகுநாத பெருமாள், நிரவி கரிமாணிக்க பெருமாள், காரைக்கால் கோதண்டராமர் ஆகிய 6 சுவாமிகள் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளி தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு தமிழக பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கு பக்தர்கள் அதிக அளவு வருகை புரிந்ததால் மாவட்ட SSP லட்சுமி சௌஜன்யா அவர்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் கடலோர காவல்படை போலீசார் கடலில் ரோந்து சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அருமையான முறையிலே வர்ணனையை நிறுத்திக் கொண்டிருக்கிற ஐயா ஒரு மொழியாக நம்முடைய நிகழ்ச்சியை இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து மனமுகந்து அவனை வேண்டி நல்ல முறையிலே செல்லலாம். எல்லோரும் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அந்த மேலே பறந்த மக்கள்லாம் அருள் தரக்கூடிய பெரிய திருவிழி என்று சொல்லுகிற அந்த கிருஷ்ணன் தமிழர்களுக்கு என்ன இருந்து என்ன பயன் என்று கேட்பார். கேட்டுவிட்டு சொல்லுவார், இறைவனை நினைக்காமல் தமிழை படிக்காமல் இன்னும் சொல்ல போனால் பெரியவர்களை மதிக்காமல் இருக்கிறோம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் அஇஅதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது.
தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாள் கடந்த மாதம் 24ஆம் தேதி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் காரைக்கோவில்பத்து அதிமுக கிளைக்கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் எம்.இ. ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளைக்கழக செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவைகளை மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இங்க பாருமா இங்க பாரு மறைக்காதீங்க. ராஜேஷ் இங்க பாருங்க. ராஜேஷ் காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நலசங்கம் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ஊழியர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதம் முதல் தேதி அன்று சம்பளம் வழங்குவதைப் போன்று இவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கேரளா, கர்நாடகா உயர்நீதிமன்றங்கள் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை புதுச்சேரி அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டியும், நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரியும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என வலியுறுத்தி காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நலசங்கம் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் மற்றும் ஊழியர் சங்கம் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு சங்கத்தின் தலைவர் வின்சென்ட் தலைமை தாங்கினார். ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஆரோக்கியசாமி முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தை புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தின் முதன்மை குரு அருட்தந்தை முனைவர் பால்ராஜ்குமார் துவக்கி வைத்து பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் ராஜா என்கிற சௌரிராஜன், நெல்சன், ரவிசந்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கல்வித்துறையை நிறைவேற்று எங்களது கோரிக்கையை நிறைவேற்று வழங்கிடு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி புரியும் ஆசிரியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்கிடு நிரப்பிடு காலியாக இருக்கிற பணி இடங்களை நிரப்பிடு புதுவை அரசே நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பிரதி மாதம் 1ஆம் தேதி சம்பளத்தை வழங்குவது போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி புரியும் ஆசிரியர்களுக்கு ஊழியர்களுக்கு 1ஆம் தேதி சம்பளத்தை வழங்கிடு காரைக்கால் மார்க்கெட் கமிட்டி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துள்ளனர். காரைக்கால் மார்க்கெட் கமிட்டி ஊழியர்கள் கடந்த 23/2/2026 முதல் 4/3/2026 வரை பணி நிரந்தரம் கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான கோப்புகளை காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் புதுச்சேரி வேளாண் துறை செயலாளர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளதால் நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று தற்காலிகமாக ஊழியர்கள் போராட்டத்தை ஒத்திவைத்து பணிக்கு திரும்பியுள்ளனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.